இப்போ நான் வந்து ஜுவல்லரி மேக்கிங் எப்படின்றத செய்து காட்ட போகிறேன். அங்கே இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கிறிஸ்டல், சக்கரி, கோல்டன் பால்ஸ், இது வந்து அதை லாக் பண்ணுறது, இது கட்டரு, பீட்ஸ் கோட்டில் த்ரெட். இப்போ நம்ம கோக்கலாம். த்ரெட் எடுத்துக்கிட்டு ஒரு பால்ஸ் போட்டேன். இந்த தின்னாக இருக்கிற கோல்டன் இது ஒரு 2 இந்த மாதிரி நடுவில் இது போட்டோம்னா அந்த பீட்ஸுக்கும் அதுக்கும் இது வந்து இந்த கிளிட்டர்ஸ் கொடுக்கும். தெரியுதுங்களா? இப்போ கோத்துருக்கிறதுல பாருங்கள், இந்த 2 இந்த சக்கரி கோத்துருக்கேன், அதுக்கப்புறம் கிறிஸ்டல் கோத்துருக்கேன். இப்போ இது நடுவில் இருக்கிறதுனால அந்த கோல்டன் கிளிட்டர்ஸ் தெரியுது பாருங்கள். அதே மாதிரி நான் ஒரு கிறிஸ்டலு, அதுக்கப்புறம் 2 சக்கரின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கோத்துக்கிட்டே வரணும். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கிறிஸ்டல் பீட்ஸ் தான். இது வந்து அறந்து போச்சு. ஸோ அதனால் இப்போ நான் இதை மறுபடியும் நியூவாக கோக்குறேன். சக்கரி கோக்கத்தில் பாருங்கள், தெரியுது, ஷைனிங் தெரியுது பாருங்கள். இந்த பீட்ஸ் வந்து இது ஹாங்காங் பீட்ஸ். இது அப்படி ஒரு மாதிரி ரெயின்போ ஷேடில் இருக்கும். இது இப்போ ஃபுல்லாக கோத்து முடிச்சிட்டோம். இப்போ கோத்து முடிச்சாச்சு. இப்போ ஃபினிஷிங் பண்ணலாம். இங்கே வந்து லாஸ்ட்டாக ஒரு இந்த கோல்டன் பால்ஸ் இப்போ கோக்க போகிறோம். ஏன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அறுந்து விழுந்ததுனால பாதி வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த லாக்கை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது வந்து லாக்கு, இதை போட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதை உள்ளே போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த ரிங்கை உள்ள விடு. இது வந்து ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ரோப் போட போகிறோம். நான் ரோப், அதுக்காக இந்த வளையத்தை ஃபஸ்ட்டு விட்டுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆல்ரெடி போட்ட பீட்ஸ்குள்ளே இதை விட்டு நல்லா எட்ஜுக்கு வா. அப்படி இழுத்துக்கிட்டே வாங்க. எட்ஜுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கோ. அப்போ தான் லூஸாக ஆடும். ஸோ இதை நல்லா ரிங் கடைசி வரைக்கும் டைட்டாக விட்டு நம்ம போட்ட இந்த லாக்கு இருக்குது, இது ரிங்கு. இப்போ இதை போட்டு நல்லா உள்ளே இழுத்துடும். டைட்டாக ஆக்கிடுச்சு. எவ்வளோ காலம் நம்ம டைட்டாக இந்த பீட்ஸ் எல்லாம் மூவ் ஆகாமல் இருக்கணும். நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு இப்போ இந்த கட்டரை எடுத்து அந்த லாக்கை மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டால் அது வந்து நல்லா லாக் ஆகிடும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா லாக் ஆகிடுச்சு. அது ப்ரெஸ் ஆகி அமுங்கிடுச்சு. உங்களுக்கு அது ஒன்றும் ஆகாது. ஒயரை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த வளையத்துக்குள்ளே நம்ம இந்த ரோப் இருக்கு, டிட்டாச்சபிள் ரோப், அதை எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். அந்த இப்போ 2 பக்கமும் இந்த வளையம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன். நடுவில் இந்த கோல்டு இது கோத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும். நல்லா ஃபுல்லாக பீட்ஸ் கோத்து முடிச்சாச்சு. 2 பக்கமும் ஈவனாக, இந்த பக்கம் ஒரு 5 கோல்டன் பால்ஸு, இந்த பக்கம் ஒரு 5 கோல்டன் பால்ஸ் போட்டாச்சு. இங்கே ரிங்கு வளையம், இது கம்மலும் நான் ஆல்ரெடி மேக் பண்ணியாச்சு. காட்டுமா, இது கம்மல். இது பாருங்கள், இது வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி மேலே ஒரு பீட்ஸு, கீழே ஒரு பீட்ஸ் தொங்குற மாதிரி நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். இதுதான், இது ஏற்கனவே இருந்த பீட்ஸ் தான். சரி, வந்து பழசு ரொம்ப த்ரெட்டெல்லாம் ரொம்ப இதுவாகிடுச்சுன்ட்டு நான் திருப்பி இதை பிரிச்சுட்டு இப்போ இது மறுபடியும் நியூவாக கோத்துருக்கேன். கம்மலும் பீட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ரோப்லேருந்து எப்படி போட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஜுவல்லரி ரோப் இருக்கு இல்லையா, அது வந்து முன்னாடி இந்த மாதிரி போட்டுருக்கோம். இந்த நம்ம வளையம் வச்சுருக்கோம்ல, அந்த வளையத்துள்ள இதை போட்டுருந்தோம். ஒரு பக்கம் மாட்டிட்டேன், இன்னொரு பக்கமும் இப்படி மாட்டிட்டேன். இதுதான் இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கோத்துருக்கிற கிறிஸ்டல்ஸ் இதுதான். நான் கோத்ததுக்கப்புறம் இந்த ரோப்லாம் போட்டுட்ட பின்னாடி இதை பாருங்கள். இதுவும் கம்மல் நான் செட்டாக நானே மேக் பண்ணது. இது கம்மல் பாருங்கள், மேலே ஒரு கிறிஸ்டல், கீழே ஒரு கிறிஸ்டல். இந்த மாதிரி செட்டாக நம்மளே மேக் பண்ணி போட்டுக்கலாம். நமக்கு இஷ்டத்துக்கு எதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கி போட்டுக்கலாம். பாருங்கள்.